friends, welcome to Riva's family. Actually இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடே எடுத்த வீடியோ எடுத்ததே சுத்தமாக மறந்துட்டேன். அதுக்கு அடுத்த ஷார்ட்ஸ் மட்டுமே அப்லோட் பண்ணேன். மறந்ததுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வாய்ஸ் கொடுக்கறதுக்கும். இந்த மாதுளம் மரம் வந்து நிறைய காய் போட்டிருக்கு. ஆனால் எந்த ஸ்டேஜில் பறிக்கிறதுன்னு தான் தெரியவே மாட்டேங்குது. எல்லாமே ஒரே மாதிரி காயாகவே இருக்குது, பெருசாக ஆகவே மாட்டேங்குது. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள். இன்றைக்கி ஈவினிங் வந்து கொஞ்சம் செடி வாங்கலான்னு சொல்லிட்டு நர்சரி தான் போயிருந்தேன். நானும் ஹஸ்பண்டும் தான் போயிருந்தோம். பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறையா செடிங்க, எதையுமே விட்டுட்டு வரணும்னு தோணவே இல்லை. எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கலாம் அப்படின்னு. ஆனால் வந்து வாங்க முடியாது இல்லையா? ஸோ வைக்கிறதுக்கு இடம் வேணும். காம்பவுண்டு சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கு இல்லையா, அதில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் செடி வாங்கலான்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். கொஞ்சம் செடியெல்லாம் வாங்கியாச்சு. வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து ஈவினிங் போல் கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு கையோடவே போயாச்சு. அங்கே வந்து இந்த தேங்காய் பிஸ்கெட் இருக்கு இல்லையா, அது வச்சுருந்தாங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு கோலி சோடா சாப்பிட்டுட்டு பிரெட் ஆம்லெட் ஒன்று வாங்கியிருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் பானிபூரி ஒரு பிளேட்டு. ஆனால் ஹிந்திக்காரங்க கிட்ட சாப்பிட்ற மாதிரி இது இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து எனக்கு வந்து ஊஞ்சல் வாங்கணும்னு ரொம்ப வருஷ ஆசை. ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி ஒரு வழியாக வந்து சும்மா போய் பார்த்துட்டாச்சும் வரலான்னு சொல்லி போயிருந்தோம். நிஜமாகவே வந்து மூங்கிலில் வந்து ஊஞ்சல் இந்த மாதிரி தான் வந்து தீயில வாட்டி பண்ணுவாங்கன்னு எனக்கு அன்னைக்கு தான் தெரியும். அந்த சைஸில் இருக்கக்கூடிய மூங்கில் எல்லாத்தையும் வந்து தீயில வாட்டி கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி வளைச்சி எடுத்துக்கிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா, சும்மா வளைச்சாலே வளைஞ்சிரும் அப்படின்னு நினச்சேன். கரெக்டான சைஸில் கட் பண்ணிவிட்டு அப்படியே வளைச்சி கட்டுவாங்க போல் இருக்குன்னு நினச்சேன். அங்கே வந்து ஊஞ்சல், அப்புறம் வந்து நிறைய வெரைட்டியில் ஊஞ்சல் வச்சுருந்தாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் சோஃபா, சேரு இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணவங்களுக்காக செஞ்சிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. எல்லா தொழிலுமே வந்து ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். கஷ்டப்பட்டால் தான் அதில் ஒரு அழகு வருது. நிறைய டைப்பில் சேரு ஊஞ்சல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு ஈஸி சேர் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அதில் உட்காரணுன்னு ரொம்ப ஆசையாயிருச்சு. நானும் லைட்டாக உட்காந்து அப்படியே ஆடி பார்த்துட்டு இருந்தேன். கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, விழுந்துருவோமோன்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கால் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து அந்த ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நிறைய சேர்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஊஞ்சல் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் நிறைய டிசைனில் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸு. எங்களுக்கும் ஒரு ஊஞ்சல் பிடிச்சிருச்சு. சரி ஓகே வாங்கிடுவோன்னு பார்த்தா என் வீட்டுக்காரர் வந்து வாங்குவேன், கண்டிப்பாக வாங்கி தருவேன், விசாரிக்கணும்னு சொன்னேன். விசாரிச்சாச்சு, வா போகலான்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, கனவு வீடு, அதில் இந்த ஊஞ்சலும் ஆசை. அதை விசாரிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ மறுநாள் தான் வந்து செடி எல்லாத்தையும் நட்டு வச்சோம். இது வந்து காட்டு நெல்லி, நார்மல் நெல்லிக்காய் நிற்குது. ஸோ அதனால் காட்டு நெல்லி ஒன்று வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு காட்டு நெல்லி ஒன்று வாங்கியிருந்தோம். அதை தான் நட்டு வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து மல்லியில் 2-3 வெரைட்டி வாங்கியிருந்தேன். நார்மல் மல்லிகை, அப்புறம் வந்து ராஜமல்லின்னு சொன்னாங்க. ஸோ அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல, நெட்டில் தான் பார்த்தேன். ஸோ ராஜமல்லி, அப்புறம் அடுக்கு மல்லி, இந்த மாதிரி 3 மல்லியும் வாங்கியாச்சு. வளர்ந்து பூ பூத்தா தான் தெரியும் அது நிஜமாவே ராஜமல்லி தானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் காம்பவுண்டுக்கு வெளியில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் இந்த இட்லி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இட்லி பூ, அப்புறம் செம்பருத்தியில் வெள்ளை கலர் செம்பருத்தி, அப்புறம் வந்து மறிக்கொழுந்து செடி வாங்கியிருந்தேன். மறிக்கொழுந்து வாசனை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான் வச்சுட்டு எல்லாத்துக்கும் தண்ணியெல்லாம் பாய்ச்சிட்டு இருந்தாங்க. செடியெல்லாம் விருப்பப்பட்டு வாங்கி வச்சாச்சு. இனிமேல் இதை பராமரிக்கணும். அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செடியெல்லாம் நட்டு வச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 o'clock வந்து மூவி போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். முடித்து வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு.